இது ஏதோ எம்எல்ஏ பதவிக்காக நானும் டாக்டர் ஐயா நிக்கல. அப்படி 2 பேருக்கும் பதவி வேண்டும் என்றால் ஏதோ ஒரு கட்சியில் 2 சீட்டு கேட்டிருந்தா கொடுத்திருப்பாங்க, எங்கேயாவது நின்று எம்எல்ஏ ஆகி போயிருக்கலாம். ஆனால் இந்த மக்களுடைய அரசியல் அதிகாரம் பற்றியோ, இந்த மக்களுக்கான முன்னேற்றம் பற்றியோ, இந்த அடிப்படை வசதிகளை பற்றியோ, இடஒதுக்கீடை பற்றியோ, மாஞ்சோலை போராட்டம் பற்றியோ எதை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் வந்திருக்க. ஆனால் அதையெல்லாம் விட இந்த மக்களுடைய தன்மானம், இந்த மக்களுடைய அரசியல் தான் முக்கியம் என்று இங்கு நம்ம 60 தொகுதியில நிக்கிறோம். அப்போ இந்த ஓட்டு கேட்க வந்தது எனக்காக கிடையாது. இந்த ஓட்டு கேட்க வந்தது உங்களுக்காக, உங்களுடைய தன்னெழுச்சிக்காக, உங்களுடைய தன்மானத்திற்காக, உங்களுடைய அரசியலுக்காக. நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகத்துக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் தான் அடுத்த 4 நூற்றாண்டு காலத்திற்கு இந்த சமுதாயத்தினுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டும் எப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி வேட்பாளர்களும் இந்த ஒரே ஜாதியை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், தூரமாக இருக்கலாம். ஆனால் அவர்களால் இந்த ஊருக்கோ, இந்த சமுதாயத்திற்கோ, தென் தமிழகத்திற்கோ எந்த பயனும் இருக்காது. மாறாக அவர்கள் வேற ஜாதியை சேர்ந்த அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் கைப்பாவையா ஆட்சி படைக்கிற பொம்மைகளாக தான் இருக்க முடியும். அந்த போற பொம்மைகளை தான் அவர்கள் சீட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பொம்மைகளா இருக்கணும் தான் எதிர்பார்க்கிறோம். ஒரு கூட்டணி கட்சியுடன் பேசிட்டு இருந்தோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வேண்டும் என்று கேட்க போது இல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிக்காதீங்க, போய் தஞ்சாவூர்ல போய் நில்லுங்க சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஏன் தஞ்சாவூர்ல கொடுக்க முடியுது, ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொடுக்க முடியுதுன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய எழுச்சி தஞ்சாவூர்ல இருக்காரு. இங்க நாங்க ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. அப்போ நீங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு யாரு நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நினைக்கல, இங்க இருக்கக்கூடிய வேற யாரும் நினைக்கிறான். அப்போ அந்த எண்ணத்தை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும். உங்களோட தன்மானத்தோட நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளராக என்ன சின்னத்துக்கு கொண்டு போடுவீங்க? கேஸ் சிலிண்டர் சின்னம். அது எல்லாருக்கும் தெரியும், புதுசா ஒண்ணும் காட்ட வேண்டியது கிடையாது. கேஸ் சிலிண்டர் எப்படி இருக்குன்னு தெரியும். அதற்கு வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள் என்றும் புதிய தமிழ் கட்சியும் சரி, டாக்டர் ஐயாவும் சரி, நானும் சரி உங்களுக்காக போராடி கொண்டே இருக்கோம். நீங்க வர்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றி தெரியுமோ தெரியாதோ, இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் புதிய தமிழ் கட்சி எங்கோ ஒரு பகுதியில அதற்காக போராடி கொண்டேதான் இருக்கும். அதுதான் புதிய தமிழ் கட்சியின் வரலாறு. புதிய தமிழ் கட்சி என்ன